ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 14 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து காவேரிக்கு வந்து இடம் வைக்காமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது விஜய் வந்து டீஸ் பண்ணுறாரு. என்ன இன்னையோடி நான் கொடுத்த டேட் முடியுதில்ல அப்படின்னோடனே, அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னோடனே விஜய் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் வேலை கேட்டு என்னை தொல்லையே பண்ணக்கூடாதுன்னொடனே, அதான் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கலன்னொடனே, அப்போ எதனாச்சும் மிராக்கிள் நடக்கும்னு நினைக்கிறேன்னொடனே, கண்டிப்பாக நான் எப்படின்னாச்சும் அந்த இடத்த விற்பேன்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அப்போ பார்த்து குமரன் கிட்ட வந்து நிவின் விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் நடந்ததெல்லாம் சொல்லி கண்டிப்பாக பசுபதி அந்த இடத்த வாங்குமா, நீ வந்து காவேரி கிட்ட சொல்லு, ஆனால் இந்த பிளானுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதா அப்படின்னோடனே, இப்போ குமரன் என்ன கேட்குறாருன்னா, ஒருவேளை அவள் கேட்டால் நான் என்னடா சொல்கிறதுனோடனே, பசுபதி உள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சாலே ஒரு மாதிரி இதாகிடுவானே, எதுவுமே கேட்க மாட்டான், நீ பேசு அப்படின்னோடனே, இப்போ இவங்க 2 பேருமா சேர்ந்து ஸ்பீக்கர் போட்டு காவேரி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை பிடிச்சாச்சுமா, அது வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரி கேட்குறாங்க, இந்த இந்த பிளானுக்கு இந்த இடத்த வாங்குறது யார், நிவினானோடனே, இல்லை பசுபதி அப்படி சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அப்போன்னே என்னம்மாம்மா சொல்கிறீங்கன்னொடனே, ஆமாம் வேற ஒரு ஆள் மூலமாக இந்த மாதிரி அவரை பிடிச்சாச்சு அப்படின்னோடனே, இந்த பிளான் உங்களுக்கு பின்னாடி நிவின் இருக்காரான்னொடனே, இல்லையே என் பின்னாடி யாரும் இல்லைன்னொடனே, இல்லைம்மாம்மா இந்த பிளானுக்கு பின்னாடி அவர் இருக்காரான்னு கேட்குறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு உனக்கு இடம் போகணுமா இல்லையா, நீ போகாத வேற யாரையாவது அனுப்பு, அவங்க நம்பரை எனக்கு உடனே அனுப்பு அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணோடனே நிவின் சொல்ல, பரவாயில்லன்னு நீயும் அப்படின்னு. இப்போ விஜய் வந்து அப்போ பார்த்து கிராஸ் ஆகி போகும்போது, ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவேரி வந்து விஜய் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி லேண்டில் இங்கே தங்கம் இருக்குது அப்படின்லாம் இப்போ இது பண்ணுவாங்கள்ல, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கள்ல, அவங்கள இன்றைக்கி போய் இடத்த காட்ட சொல்லுங்கள், ஒரு ஆள் வர்றாரு, கண்டிப்பாக காசு வந்துடும் அப்படின்னோடனே, விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அதான் டெய்லி வந்து பார்க்குறாங்களே அப்புறம் என்னன்னொடனே, நான் சொல்கிறத செய்யுங்க, இன்றைக்கி இடம் போயிடணுன்னே. இப்போ விஜய் அதே மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ காவேரியே பேசிடுறாங்க. அப்போ நீங்கள் யார் மேடம் அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்கள் பாஸோட ஒய்ஃப்னோடனே, நீ பாஸோட ஒய்ஃபா அப்படின்னோடனே, அப்புறம் அவன்கிட்ட போய் கான்ட்ராக்டர் ஒய்ஃப்னா சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயம் போயிடுறாரு. இங்கே பசுபதி வந்து இடத்த பக்கம் வர்றாரு. நிவினும் குமரனும் அங்கே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போது நிவின் வந்து குமரன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி மிஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருனே, ராகினியை பறவை கண்டிப்பாக அந்த இடத்த வாங்க வச்சுருவோன்னே, பாவண்டா அந்த பிள்ளை உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது, பேசாமல் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இந்த பாசம் என்னை கொன்றுனே, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா பசுபதி இந்த இடம் பிடிக்கல நான் வாங்கலை அப்படின்னோடனே, அங்கே உட்காந்துடுறாங்க ராகினி, எனக்கு இந்த இடம் வாங்கி தந்தால் தான் நான் வருவேன், நிவினுக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே, 50 லட்ச ரூபா தானே நஷ்டம், நான் விட்டுருதேன், வா போவோம் அப்படின்னோடனே, இப்போ ராகினி என்ன சொல்கிறாங்க, ஓகே கூலா அப்படிங்கிறாங்க. என்னது கூலா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிளம்பிடுறாரு. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு. இங்கே விஜய் வர்றாரு. விஜய் கிட்ட வந்து காவேரி அந்த ஊஞ்சலில் உட்காந்து காலை இங்கே வைக்கிறாங்க, அங்கே வைக்கிறாங்க, ஊஞ்சல் மேலே ஏறுறாங்க. இந்த மாதிரி நான் எப்படி சாதிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பேசாமல் உங்கள் எம்டி போஸ்ட்டை எனக்கு தந்துடுறீங்களா, ஏன்னா நிறைய லாபம் கிடைக்கும் உங்களுக்கு, அதனால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வெறும் எம்பிஏ படித்த வேஸ்ட்டு, நான் பிபிஏ படிச்சுட்டு எப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. உடனே விஜய் என்ன சொல்கிறேன், நீ என்னமோ பண்ணி இடத்த வித்துட்டனோடனே, இன்டெலிஜென்ட் சார் இன்டெலிஜென்ட் அப்படின்னோடனே விஜய் போயிடுறாரு. இப்போ காவேரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஐயோ ஓவராக பேசிட்டோமே, இந்த பசுபதி வர நம்ம தான் சொல்லி தெரிஞ்சு இடத்த வாங்க போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதோட இன்னும் எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.